அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் நன்றாக இருக்கும்போது திருமணம் வாழ்க்கை நன்றாக இருக்கும். திருமணம் விரைவிலேயே நடைபெறும் என்பது விதி. இந்த விதி பார்த்தீங்கன்னா, எல்லா விதிக்கும் விதிவிலக்கு உண்டு என்பதைப் போல சில ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 7ஆம் பாவகம் எல்லாம் நன்றாகவே இருக்கும். ஆனால் திருமணம் தாமதமாகும். இந்த அமைப்புக்கு காரணம் என்னன்னா, அங்கே சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லாட்டி புத்திர தோஷம் இருக்கும். புத்திர தோஷம் இருந்தாலும் அதாவது திருமணம் தாமதத்திற்கான வழிமுறையில் அந்த ஜாதகத்தில் இருக்கும். இது மாதிரியான ஒரு அமைப்பில் 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி நன்றாக இருந்தும் லக்னாதிபதி கூட நன்றாக இருந்தும் அந்த ஜாதகத்தில் திருமணம் தாமதமாக நடப்பதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டிருக்கும், இல்லாட்டி புத்திர தோஷ அமைப்புகள் இருக்கும். அல்லாது பாபத்துவம் அதாவது அவயவ தசைகளோ பாபத்துவமான தசைகளோ நடந்து கொண்டு இருக்கும். இது மாதிரியான அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதமாக நடைபெறும். இது மாதிரியான ஒரு ஜாதகத்தை இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது 25/1/1996 4:55 AM அளவில் பிறந்திருக்கார். உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி, தனுசு லக்னம். லக்னத்திலேயே புதனும் குருவும், 2ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், 3ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி, 5ஆம் இடத்தில் சந்திரன் கேது, 4ஆம் இடத்தில் சந்திரன் கேது, 11ஆம் இடத்தில் ராகு. இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படி இப்படிங்கிற அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயும் நான் போக வேண்டாம். கால சர்ப்ப தோஷம் என்பது பொய் என்பது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கால சர்ப்ப தோஷம் இருக்கும் ஜாதகர்கள் கூட வாழ்க்கையில் 35 வயசுக்கு மேலே தான் முன்னுக்கு வருவாங்க, அது வரைக்கும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது. 20 வயசுலேயே நன்றாக 25 வயசுலேயே திருமணமாகி நன்றாக தொழில் செட்டில் ஆகி வாழ்பவர்கள் இருக்கிறார்கள் கால சர்ப்ப தோஷத்தை உடையவர்கள். எனவே இந்த அமைப்பில் கால சர்ப்ப தோஷம் என்பதை விட்டுவிடலாம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது லக்கணத்திலேயே 2 கிரகங்கள் திக்பலம் கூறு மூலத்திரியோன வலுப்பெற்று ஹம்ச யோகத்தில் இருக்கிறார். பொதுவாக 2க்கு மேற்பட்ட திக்கிரகங்கள் திக்பலம் அடைந்தாலே அந்த ஜாதகம் ஓரளவுக்கு யோக ஜாதகம் தான். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகர் ஓரளவு கல்வி கற்றிருக்கிறார் என்றால் புதன் திக்பலமாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவும் அணிந்திருக்கிறார்கள். இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி திக்பலமாகி வர்க்கோத்தமாகி 7ஆம் வீட்டை 2 சுபர்கள் பார்த்து, தனித்த போதும் சுபர் தானே, அதனால் 2 சுபர்கள் பார்க்குறாங்க. இந்த ஜாதகருக்கு இன்னும் திருமணம் ஆகலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்ப்பதும் சுக்கிரன் சனியுடன் இணைந்திருப்பதும் ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் அஷ்டமாதிபதி சந்திரதசை நடக்கும்போது வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காது. எல்லாமே மன உளைச்சல் தரும் சம்பவங்கள் போன்றவை நடக்கிறது. அதாவது சூரிய சந்திரனுக்கு அஷ்டமாதிபதி தோஷம் இல்லை என்று சிலர் கூறுகிறார்கள். கண்டிப்பாக சூரிய சந்திரனுக்கு அஷ்டமாதிபதி தோஷம் உண்டு. அஷ்டமாதிபத்திய தோஷத்தை அவர்கள் செய்யாமல் யார் செய்வார்கள்? கண்டிப்பாக சூரிய சந்திரனுக்கு அஷ்டமாதிபத்தியத்தை அவர்கள் தான் எடுத்து செய்வார்கள். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது சந்திர தசையில் கேது தசையில் ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வருகின்ற குரு புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். ராசிக்கு 10ல் குரு இருந்து ராசிக்கு 10ஆம் வீட்டோடு குரு தொடர்பு கொள்வதால் இந்த ஜாதகர் ராசிக்கு 10ல் குரு ஆட்சி பெற்றிருக்கிறார். அவரே ராசிக்கு 10ஆம் அதிபதியுமாக இந்த ஜாதகர் ஃபைனான்ஸ் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார். சந்திர தசையில் இந்த ஜாதகருக்கு அனுகூலமான பலன்கள் எதுவும் இல்லை. லக்னாதிபதி வலுத்து, லக்னம் வலுத்து இருக்கு, 10ஆம் அதிபதி வலுத்திருக்கும் நிலையில் இந்த ஜாதகருக்கு இதுவரையில் எதுவும் சிறப்பாக நடைபெறாத காரணம் அஷ்டமாதிபதி சந்திர தசையும் 5ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்ப்பதும் புத்திர தோஷம், திருமண தாமதம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை போன்றவை அமையும். சூரியன் தன் வீட்டுக்கு 2இல் மறைவதும் சிம்மத்தை சனி பார்ப்பதும் இந்த ஜாதகருக்கு தந்தையார் கிடையாது, தாயார் மட்டும் இருக்கிறார். தாயாரும் பொழுது உடலில் சுகவீனத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே இங்கே 7ஆம் அதிபதி திக்பலம் 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறது உடனே திருமணம், மிக விரைவில் திருமணம் என்பதெல்லாம் இந்த ஜாதகருக்கு நடக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன? 5ஆம் வீட்டை சனி செவ்வாய் பார்க்கிறார்கள். சனி செவ்வாய் பார்க்கும் பாவங்கள் வலுவிழக்கும். அதே சமயத்தில் குரு திக்பலமாக இருக்கிறார். 5ஆம் வீட்டை குருவும் பார்க்கிறார். 5ஆம் இடம் பாவத்துவம் அடைந்து பிறகுதான் சுபத்துவம் அடைகிறது. எனவே இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா, வருகின்ற கேது திசை குரு புத்தியில், குருவே புத்திரகாரகன் என்பதால் அவரே புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதால், அவரே லக்னாதிபதியும் என்பதால், எல்லாவற்றையும் தர கடமைப்பட்டவர் என்பதால், கேதுவுக்கு கேந்திரத்தில் குரு இருப்பதால் குரு புத்தியில் இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அதே சமயம் இந்த சந்திர திசை முடிவு பெரும்பாலும் இந்த ஜாதகருக்கு பெரிய யோக பலன்களை ஜாதகருக்கு தராது. ஏனென்றால் அவர் அஷ்டமாதிபத்தியம் பெற்றவர். எல்லா சூரிய சந்திரர்கள் ஒரு ஆதிபத்தியம் மட்டும் பெற்றதால் அங்கே சந்திரன் அஷ்டமாதிபதியாக மட்டுமே செயல்படுவார். எனவே இந்த ஜாதகருக்கு சந்திர திசை முடியும் வரை கேது திசை முடியும் வரையில்
கேது அஷ்டமாதிபதி சந்திரனுடன் இணைந்திருப்பதால் அஷ்டமாதிபதியின் பலன்களை பிரதிபலிப்பார். அதே சமயம் கேது தனக்கு கேந்திரங்கள் இருக்கும் கிரகங்களின் பலன்களை எடுத்துச் செய்வார்கள். குரு புதனின் பலன்களையும் இந்த கேது எடுத்துச் செய்வார். இந்த ஜாதகருக்கு கேது திசை குரு புத்தியில் திருமணம் நடக்கும். எனவே ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி கெடும் நிலையில் திருமணம் தாமதமாகும். 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் வலுத்திருந்தாலும் திருமணம் தாமதமடைவதற்கு இதுதான் காரணம். நன்றி, வணக்கம்.